மாயாவை கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே தள்ளும் ரகுராம். ரகுராமிடம் மாயாவை வீட்டை விட்டு அனுப்ப வேண்டாம் என்று கெஞ்சும் தனா. தனாவிற்கு நன்றி சொல்லும் மாயா. நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும் என்று மாயாவை கட்டிப்பிடிக்கும் தனா. கதிரிடம் காதலை சொல்ல போகும் தனா. உங்கள் சந்தியா ராகத்தில் பயத்தோடு வீட்டிற்கு வரும் மாயா. மாயாவை பார்த்து கடும் கோபத்தில் கத்தும் ரகுராம். என்னை பஞ்சாயத்தில் வைத்து அத்தனை பேர் முன்னிலையில் அசிங்கப்படுத்தி விட்டாய். இனி உனக்கு இந்த வீட்டில் இடம் இல்லை என்று சொல்லும் ரகுராம். ரகுராமிடம் நாம் வேண்டுமென்றே அப்படி செய்யவில்லை, வேறு வழியில்லாமல் தான் அப்படி செய்தேன் என்று கெஞ்சும் மாயா. எதையும் காதில் வாங்காமல் இருக்கும் ரகுராம். மாயாவின் கையை பிடித்து வீட்டை விட்டு வெளியே இழுத்து போகும் ரகுராம். ரகுராமிடம் வந்து எனக்காக மாயாவை விட்டுவிடுங்கள் என்று கையெடுத்து கும்பிடும் தனா. இவள் உன் வாழ்க்கையை தான் கெடுக்க பார்க்கிறாள், நீ எதற்காக இவளுக்கு உதவி செய்கிறாய் என்று கேட்கும் ரகுராம். ரகுராமிடம் உண்மையை சொல்ல முடியாமல் எனக்கு நீங்களும் முக்கியம், மாயாவும் முக்கியம், மாயா எனக்காக நிறைய செய்திருக்கிறாள் என்று சொல்லும் தனா. தனாவிற்காக மாயாவை வீட்டிலேயே இருக்க ஒத்துக்கொள்ளும் ரகுராம். தனாவிடம் வந்து நன்றி சொல்லும் மாயா. நான் தான் உனக்கு நன்றி சொல்ல வேண்டும், என் அப்பாவின் பேச்சை எப்படி மீறுவது என்று தெரியாமல் இருந்தேன், நீ வந்து தடுத்து விட்டாய், நன்றி என்று சொல்லும் தனா. தனாவிடம் நீ கதிரை காதலிப்பதை சொல்லிவிட்டாயா என்று கேட்கும் மாயா. இன்னும் இல்லை என்று சொல்லும் தனா. அவனிடம் போய் சொல் என்று சொல்லும் மாயா. தனா கதிரிடம் காதலை சொல்ல வேண்டுமா? உங்கள் ஆதரவை லவ் யூ என்று கீழே கமெண்ட் செய்வோம்.